கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் புதிய மாதத்தை காண்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடந்த மாதம் முழுதெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்து ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து இந்த புதிய மாதத்தை காண கொடுத்த தேவனுக்கு நாம் இப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் நாம் இப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு வாழ்க்கையில் ஆண்டவர் நீண்ட காலம் காத்திருக்கிறது. இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பியது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீதிமொழிகளில் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கலையே நீண்ட காலம் காத்திருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், இந்த கடன் அடைக்க முடியலையே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீண்ட காலம் காத்திருக்கலாம். பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலை இல்லை என்று சொல்லி நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கலாம். வயசாயிடுச்சு, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை முடியல என்று சொல்லி நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கலாம். கண்டேன் பாதையில் உண்மையை எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் நீண்ட காலம் நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டு இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பினதை, நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ நீங்கள் விரும்பினது கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். அந்த விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். அப்போ நீங்கள் விரும்பின காரியங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். நீண்ட நாள் காத்திருக்கிற உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கிற உங்களுடைய தேவைகள், எந்தெந்த காரியம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எப்போ என் வாழ்க்கை நடக்கும், எப்போ நடக்கும், எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த காலத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு வரப்போகிறது. விரும்பிய வேலையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். திருமண காரில் கர்த்தர் வாய்க்கு செய்ய போகிறார். கர்ப்பத்தின் கரையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீண்ட காலம் எந்தெந்த காரியம் நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் பதில் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் விரும்புகிறது உங்களை தேடி வரப்போகிறது. 38 வருஷம் வியாதியாக இருக்கிற பெதெஸ்தா குளத்தில் படுத்துட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவரை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரே இடத்துல 38 வருஷம் வியாதியாக படுத்துட்டு இருக்கார். நீண்ட காலம் அவர் தனக்கு சுகம் கிடைக்குமா நீண்ட காலம் காத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வரார். இயேசு அவனை தேடி வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல. நீண்ட காலம் காத்து சுகத்துக்காக காத்திருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் தேவன் சுகத்தை கொடுத்தார். அவன் படுக்கையை ஆண்டு மாற்றினார். அதே போல் இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று எதிர்பார்க்க உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறது உங்களை தேடி வரப்போகிறது. அது எந்த காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரப்போகிறது. நீங்கள் விரும்பின காரியம் நடக்க போகுது. நீண்ட காலம் காத்திருந்த இருதயத்தை அலைந்து சோர்ந்து போயிட்டீங்க. எத்தனை மாதம் ஜபிக்கிறது, எத்தனை வருஷம்தான் ஜபிக்கிறது, சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது. விரும்பினது வரப்போகுது இந்த மாதத்தில். அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்கள். கர்த்தர் நீங்கள் விரும்பின காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று அங்கே ஆய்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீண்ட நாட்களாக ஜெபிச்சிட்டேன், ஆனால் பதில் இல்லை என்று சொல்லி அங்கே ஆய்க்கிற பிள்ளைகிட்ட வாழ்க்கையில் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறீங்கப்பா. இந்த மாதத்தில் பதில் கொடுக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் அவங்க விரும்பினதை வரப்போகிறது ஆண்டவரே. இந்த மாதத்தில் அவங்க தடைகள் மாறப்போகிறது ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவர்
கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறீங்க. வேலையை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறீங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியம் ஆயத்தப்படுத்த போகிறீங்க. ஆண்டவரே, இருக்கிற கடன்களை அடைக்கக்கூடிய வாசலை திறக்க போகிறீங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எங்கள் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுத்து பிள்ளைகள் வெளியில் போகும் வரும்போதெல்லாம் சுகத்தோடு கொண்டு போய் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா. இந்த கிருபைக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. உலகத்தின் எல்லா தீமைக்கும் தீங்குக்கு விலக்கி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோமாப்பா. இந்த நாம மாத்திர மகிமடையிட்டோம். பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த மாதம் முழுதும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தரும் ஆசீர்வதிக்கும்படி அந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.